வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தந்தை பெரியாரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள பெரியாரின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பெரியார் அமைப்புகள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பூங்குளம் என்று அழைக்கப்படும் குளத்தை தூர்வாரி சரி செய்து தருமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு அமைச்சருமான ஜான்குமார் அவர்கள் இன்று குளத்தினை பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சியின் போது ஊர் பெரியவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். அவர்களிடம் விரைவில் குளத்தை சீர் செய்து தருவதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் உறுதியளித்தார். பின்னர் கோவில் சார்பாக கோவிலின் நிர்வாக அதிகாரி அவர்கள் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு கோவிலின் சார்பாக மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியின் போது ஜேசியு மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற நமது இந்திய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மக்கள் அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் கொடியேற்றத்துடன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இனிப்பு வழங்கினார். உடன் தொகுதி தலைவர் டாக்டர் கோகுலக்கண்ணன் அவர்களின் முன்னிலையில் தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாரத பிரதமரின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநிலம் முழுவதும் சேவை வாரமாக கொண்டாடப்பட உள்ளது. அதனை முன்னிட்டு முதல் நிகழ்வாக பாரத பிரதமர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு லாஸ்பேட் சுப்பிரமணிய கோவிலில் தங்கத்தேர் உலா நிகழ்ச்சி மாநில தலைவர் திரு ராமலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மற்றும் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி ஆளுநர் திரு கைலாஸ்நாதன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், செல்வம், தீப்பாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், அசோக் பாபு, உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், மாநில மருத்துவ பிரிவு தலைவர் சிவபெருமான், மாநில பட்டியலணி தலைவர் காத்தவராயன், மாநில இளைஞரணி தலைவர் வருண், மாநில துணைத் தலைவர் சரவணன், திருமதி ஜெயலட்சுமி, மாநில செயலாளர் தமிழ்மாறன், மாநில மகளிரணி தலைவி திருமதி தாமரை செல்வி, மாநில மீடியா தலைவர் நாகேஸ்வரன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் திருமதி பிரியா, திருமதி பிரபாதேவி, மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் திரு விக்ரமன், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ரமணா சங்கர், ஆனந்தன் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநிலம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் இன்று இரத்த தான முகாம், ஸ்வச் பாரத், மரம் நடும் நிகழ்ச்சி, மருத்துவ முகாம், அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் அக்டோபர் 2 வரை பிரதமரின் பிறந்த நாளில் சேவா வாரமாக கொண்டாடப்படுகிறது. இன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பாக ஸ்வச் ஹதா ஹை சேவா செப்டம்பர் 17 இருந்து அக்டோபர் 2 வரை த சேவா பக்வாடா இருவார தூய்மை திருவிழா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுத்தமான குடிநீர் தொடர்பான விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற உள்ளது. முதற்கட்டமாக சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை சிறப்பு தூய்மை பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆணையர் தலைமை ரமேஷ், முன்னிலை உதவி பொறியாளர் நாகராஜன்,
மற்றும் இளநிலை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆர் அவர்கள் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். மேலும் ராதா ஆங்கில நிலை பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரிய பெருமக்கள், சுச்சிதா கார்ப்பரேஷன் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செழியன் இளநிலை எழுத்தர் செய்திருந்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா திருக்குனூர் கடைவீதியில் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்குனூர் கடைவீதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணன் ஏற்பாட்டில் பிரதமர் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்டம் மற்றும் உணவு வழங்கி கொண்டாடினார். நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் முத்தழகன், தமிழ்மணி, பாஜக பிரமுகர் ஊமதுரை மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 1000 பெண்களுக்கு இனிப்பான லட்டுடன் பட்டுப்புடவைகள் வழங்கி கொண்டாட்டம். நாடு முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவினை பாஜக கட்சியினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சந்தை புதுக்குப்பம் பகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் தலைமையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி 1000 பெண்களுக்கு இனிப்பான லட்டுடன் பட்டுப்புடவைகள் வழங்கி சிறப்பித்தார். இதனை பெண்கள் ஆர்வமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாங்கி சென்றனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் முருகானந்தம், ராஜேந்திரன், கோபாலகிருஷ்ணன், லோகு, வீரா, மோகன்ராஜ், கண்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்கள் தலைமையில் தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி இன்று கடலூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று பெரியார் அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள், கடலூர் நகர செயலாளர் செங்கதிர், மாநில துணை செயலாளர்கள் ஸ்ரீதர், சொக்குசரன், ஒன்றிய செயலாளர், கலைஞர் நகர துணை செயலாளர் மகி, துறை நகர பொருளாளர் பிரபாகரன், சலீம் வளவன், மாவட்ட அமைப்பாளர் தூயவன், காட்டுராஜா, பாரதி ராஜா, அஜித், கோபால், விக்னேஷ், கணபதி, சுகுமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஓசூடு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இதில் கூடப்பாக்கம் மேட்டு மதக வாய்க்கால் ரூபாய் 38,65,087 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுவர் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையும், இதனைத் தொடர்ந்து சேத்தநத்தம் இரட்டை வாய்க்கால் தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 1,73,730 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை செய்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் வி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி,
ஒப்பந்ததாரர்கள் பாவாடை மற்றும் செந்தாமரை, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா இன்று இந்தியா முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊசூடு சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் ஊசூடு தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் அவரது துணைவியாருமான அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் 10 கண்ணு சந்திப்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் தெருவோர வியாபாரிகளுக்கு 4 சக்கரம் தள்ளுவண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊசூடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். போக்குவரத்துக்கு இடையூறாக ஆட்டோக்களை நிறுத்தினால் நடவடிக்கை. புதுவை வடக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் போலீசார் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. போக்குவரத்து சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார். எஸ்பி ரஷனா சிங் முன்னிலை வகித்தார். இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு, எஸ்ஐ இளவரசன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், ஆட்டோக்களை சாலையில் நிறுத்தி வைக்காமல் ஒதுக்கப்பட்ட ஸ்டாண்டுகளில் மட்டுமே நிறுத்த வேண்டும். இடையூறாக சாலையின் நடுவே ஆட்டோக்களை நிறுத்தி பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ கூடாது. ஆவணங்களை உரிய முறையில் பராமரிக்க வேண்டும். விதிமுறைகளை மீறி செயல்பட்டால் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். கட்டுக்கதைகளாலும் ஆரிய சூழ்ச்சியாலும் மண்டி கிடந்த 1000 ஆண்டு மடமையை பொசுக்கிய அறிவுத்தி தந்தை பெரியாரின் பிறந்த நாள் இன்று. புத்திக்கும் அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என இனமான உணர்வூட்டி தமிழர்களை சுயமரியாதை மிக்கவர்களாகவும் பகுத்தறிவுவாதிகளாகவும் உருவாக்கியவர்தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். இன்று உலகம் முழுவதிலும் தமிழர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு காரணமான தந்தை பெரியாரின் உழைப்பையும் சிந்தனையையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் வலுவாக கொண்டு சேர்க்க இந்த நாளில் உறுதியேற்போம். சமத்துவம், சமூக நீதி, பெண் விடுதலை, மானிட பற்று என நம் தமிழ் சமுதாயத்தை முற்போக்கு சமுதாயமாக கட்டமைத்து தமிழ்நாட்டை நிமிர்நடை போட வைத்த சுயமரியாதை சூரியன் தந்தை பெரியாருக்கு 147வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கடலூர் மாநகர திமுக கழக ஒன்றியம் சார்பில் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் அணி கார்த்திக், மாணவரணி துணை அமைப்பாளர் பாலாஜி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், கழகத்தின் அனைத்து அணி உறுப்பினர்கள், நிர்வாகிகள், கழக உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் அனுசரிப்பு. கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார் தலைமையில் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அண்ணா மேம்பாலம் அருகே உள்ள பகுத்தறிவு பகலவன் பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதில் கழக மருத்துவர் அணி தலைவர் ஸ்ரீனிவாச ராஜா, ஒன்றிய செயலாளர் காசிநாதன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஸ்ரீநாத் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா இன்று இந்தியா முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை மாநகர பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாடு செய்ய மாநகர தலைவர் அருண் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் சக்திவேல் முன்னிலையில் நடைபெற்றது. ராமமூர்த்தி மாவட்ட பொதுச் செயலாளர், செந்தாமரை கண்ணன் முன்னாள் கூட்டுறவு பிரிவு மாநில செயலாளர், குணசேகரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர், பத்மினி ஜெயந்தி மாவட்ட துணைத் தலைவர், ஜீவா, வேலு, வெங்கடேசன், சுதா மாவட்ட செயலாளர்கள், வெங்கடேசன் முன்னாள் கலை கலாச்சார பிரிவு மாவட்ட தலைவர், விஜயகுமார் முன்னாள் பட்டியல் அணி பொதுச் செயலாளர், மாநகர செயலாளர்கள், ஐயப்பன், சக்திவேல், ஜெகன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சோழபுரம் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதமாக அரியாங்குப்பம் சோழபுரம் பகுதியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் ரூபாய் 14,45,000 செலவில்
புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சணாமூர்த்தியின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி கலந்து கொண்டு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். 470 ஏக்கரில் விரைவில் புதுவை விமான நிலைய விரிவாக்கம். விமான நிலைய இயக்குனர் தகவல். இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த புதுவை விமான நிலையத்தின் இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி, புதுவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. மாற்று ஓடு பாதைக்காகவும் விமான நிலைய விரிவாக்கத்திற்காகவும் சுமார் 470 ஏக்கர் நிலம் தமிழக பகுதியில் கையகப்படுத்தும் நிலை உருவாகியுள்ளது. இதற்காக உயர்மின் அழுத்த கம்பிகள் இருக்கிறதா, கால்வாய்கள் இருக்கிறதா என்ற தள ஆய்வை நாங்கள் நடத்தினோம். இதில் எதுவும் முக்கிய பெரிய முட்டுக்கட்டைகள் இருப்பதாக தெரியவில்லை. அதனால் தமிழக பகுதியில் 470 ஏக்கர் நிலம் ஆர்ஜிதம் செய்வதற்கான ஆலோசனை அளிக்கவும், இந்த விரிவாக்க பணிகளுக்காகவும் ஒரு ஆலோசனை அமைப்பு இன்னும் 1 மாதத்தில் நியமிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதிக்குள் அந்த அமைப்பை தேர்வு செய்வதற்கான ஒப்பந்த புள்ளியை அவர்கள் அளிக்க வேண்டும். அதன் பிறகு 1 மாதத்தில் இந்த ஆலோசனை அமைப்பு நியமிக்கப்படும் என்றார். விரைவில் தற்போதுள்ள விமான நிலையத்தில் மேலும் சில சில்லறை கடைகள், கார் சேவை உள்ளிட்ட வசதிகளை தொடங்க இருப்பதாக கூறிய அவர், விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கு யாத்ரி சேவை தினம் புதன்கிழமை கொண்டாடுகிறோம். இதனையொட்டி அன்றைய தினம் காலை 10 மணிக்கு இலவச மருத்துவ முகாம் நடக்கிறது. இதில் பயணிகள் உடன் வருவோருக்கு இரத்த அழுத்தம், இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். இரத்த தான முகாமும் நடக்கிறது. மேலும் புதுவை விமான நிலையத்தை அறிந்து கொள்ளும் வகையில் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் காலை 10-15 மணிக்கு வருகின்றனர். மூத்த குடிமக்கள் சார்பாக மரக்கன்றுகள் நடும் விழாவும் நடக்கிறது. இதை தவிர நாட்டுப்புற நடனமும் காலை 11:55 மணிக்கு நடக்கிறது என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.